டிஸ்கஸ் பண்ண போறது ஸ்டாட்டிக் ரூட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுட்டிங்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு எப்படி ஒரு டேட்டா பாக்கெட் வந்து மூவ் ஆகுதோ அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்டாட்டிங் ரவுட்டிங். அதாவது ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு ஒரு பாக்கெட் மூவ் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் ரவுட்டிங். இது வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம், ஒன்று ஸ்டாட்டிக் ரவுட்டிங், ஒன்று டைனமிக் ரவுட்டிங். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்னன்னா, ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மேனுவலா நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கை ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும்னா இந்த பாக்கெட் எந்த வழியா டிராவல் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரவுட்டர் வச்சிருக்கோம். அந்த ரெண்டு ரவுட்டர் கீழே ரெண்டு நெட்வொர்க் இருக்கு. இது ஒரு தனி நெட்வொர்க் 10.0.0/24 நெட்வொர்க், இது 20.0.0/24 நெட்வொர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த நெட்வொர்க்ல இருந்து 10.0.0 நெட்வொர்க்ல இருந்து 20.0.0/24 நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா இந்த பாக்கெட் எந்த வழியா போகணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி ரவுட்டிங் பண்ணா இது வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் சொல்லலாம். அதே மாதிரி பை டிஃபால்ட்டா ஒரு ரவுட்டரோட டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ்க்கு வந்து நம்ம ரூட் கொடுக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரவுட்டர்ல ரெண்டு நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது ஒன்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 10.0.0/24 நெட்வொர்க். அதாவது இந்த ரெண்டு பிசிக்கு வந்து நம்ம இங்க வந்து 10.0.0.1 ஐபி கொடுத்துருக்கேன், இங்க 10.0.0.2 ஐபி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட கேட்வேவா 10.0.0.100 ஐபியை இந்த ரவுட்டரோட ஃபாஸ்ட் எத்தனை 0/0 இன்டர்ஃபேஸ்க்கு பாஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த ரவுட்டரும் கனெக்ட் பண்றதுக்கு 100.0.0.0/13 நெட்வொர்க் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ரவுட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நெட்வொர்க்கும் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸை வந்து எப்பயுமே ரவுட் பண்ண தேவையில்லை ஒரு ரவுட்டர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ரவுட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 100.0.0.0/13 நெட்வொர்க்கும் 20.0.0.0/24 நெட்வொர்க்கும் டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த ரெண்டு நெட்வொர்க்குக்கும் ரவுட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்போ இந்த ரவுட்டர்ல இருந்து இந்த நெட்வொர்க், அதாவது இந்த 20.0.0.0/24 நெட்வொர்க் இல்லையா, இது வந்து டைரக்ட்லி கனெக்டட் கிடையாது. ஸோ இங்க இருந்து நமக்கு இதை ரீச் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா ரவுட்டிங் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம்னா ஷோ ஐபி ரூட் கொடுத்தோம்னா இந்த ரவுட்டர்ல டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 10.0.0.0/24 நெட்வொர்க் வந்து டைரக்டா வந்து கனெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரியும் 100.0.0/13 நெட்வொர்க், அதாவது இந்த ரவுட்டரையும் அந்த ரவுட்டரையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண நெட்வொர்க் வந்து டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குன்றதையும் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த ரவுட்டர்ல பார்த்தோம்னா ஷோ ஐபி ரூட் கொடுத்தோம்னா இந்த நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் பண்ணிருக்கு. நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா பாஸ் பண்ண தேவையில்லை. 2020 நெட்வொர்க்கையும் லேர்ன் பண்ணிருக்கு, அதே மாதிரி 100 நெட்வொர்க்கையும் லேர்ன் பண்ணிருக்கு. அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த ரவுட்டர்ல இருந்து இந்த 10 நெட்வொர்க்கை வந்து நம்ம ரீச் பண்ணோம்னா இங்க நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுத்தா தான் இது ரீச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாட்டிக்கா நம்ம ரவுட்டிங் எனேபிள் பண்றதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. அது என்னன்னா இதான் அது. அது எப்படின்னா ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷன், அதாவது நம்ம டெஸ்டினேஷன் நெட்வொர்க் என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஐபி ரூட்னு கொடுத்துட்டு எந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும், அந்த டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கோட சப்நெட் மாஸ்க் என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும்னா இந்த ரவுட்டரோட நெக்ஸ்ட் ஹாப் என்ன, அதாவது எந்த வழியா போனா இந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ண முடியுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். இதான் சின்டெக்ஸ். ஐபி ரூட், டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கு, அந்த நெட்வொர்க்கோட சப்நெட் மாஸ்க், இதை ரீச் பண்றதுக்கு இந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்க அடுத்த ஹோப் என்ன, அடுத்த ரவுட்டர் என்னன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுதான் சின்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம கொடுக்க போறோம். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்டாட்டிக் ரவுட் பண்ண போறோம். என்னன்னா அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிசி, அதாவது 10.0.0.1ல இருந்து நம்ம பிங் பண்ணலாம். 10.0 இந்த நெட்வொர்க்ல இருந்து நம்ம இந்த நெட்வொர்க்கை ட்ரை பண்ணலாம், நமக்கு பிங் ஆகாது. டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். அதே நேரத்தில் நமக்கு இங்க பக்கம் எல்லாமே பிங் ஆகும். பிங் 10.0.0.100, அதாவது இந்த நெட்வொர்க்கோட கேட்வே, இந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ். அதே மாதிரி 100.0.0.1 இந்த ரவுட்டர்ல டைரக்டா கனெக்ட் ஆயிருக்க நெட்வொர்க், இந்த ஐபி.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ரீச்சபிலிட்டி கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த நெட்வொர்க்ல இருந்து நம்ம இந்த நெட்வொர்க் நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம இங்கே ஸ்டாட்டிக்கா ரூட்டிங்கை எனேபிள் பண்ணணும். இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, ஸோ அந்த சின்டெக்ஸ் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கான்ஃபிகர் டெர்மினல் போயிட்டு ஐபி ரூட் டெஸ்டினேஷன், அதாவது இந்த நெட்வொர்க் நம்ம ரீச் பண்ணணும். ஓகே, ஸோ 20.0.0.0ன்ற நெட்வொர்க் நாங்கள் ரீச் பண்ணணும். இதோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. ஸோ எனக்கு இங்கிருந்து நான் இந்த நெட்வொர்க் நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் ஹோப், அதாவது நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் என்ன, நெக்ஸ்ட் அட்ரஸ் என்ன, நெக்ஸ்ட் ஹோப் என்னன்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நான் இங்க இருந்து எனக்கு இந்த நெட்வொர்க் நான் ரீச் பண்ணணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் என்னோட நெக்ஸ்ட் ஹோப் அட்ரஸ். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஹோப் அட்ரஸ் வந்து 100.0.0.2 நோ ஷெட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா ஷோ ஐபி ரூட், இங்க நம்ம பார்த்தோம்னா நம்ம ஸ்டாட்டிக்கா என்ன இது பாஸ் பண்ணிருக்கோன்றது வருது. அதாவது 20.0.0.0ன்ற நெட்வொர்க் நம்ம ரீச் பண்ணணும்னா 100.0.0.2ன்ற ஹோப் வழியா போகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இந்த பக்கம் நம்ம பண்ணிட்டோம், அப்போ டிராஃபிக் இப்படி போயிடும், ரீச்சபிலிட்டி கிடைச்சிடும். பட் இங்கேருந்து நமக்கு ரிப்ளை வரணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த பக்கமும் நம்ம அதே இது பண்ணணும். ஸோ நம்ம இந்த பக்கம் எப்படி பண்ணணும்னா, இதுதான் சோர்ஸ் ஆர் இது டெஸ்டினேஷன். ஓகே, இப்போ இந்த 10.0.0.0/24 நெட்வொர்க்கை நமக்கு இங்கேருந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா தென் நம்மளோட நெக்ஸ்ட் ஹாப் என்ன, இங்க இந்த 100.0.0.1, அதாவது இங்கிருந்து நம்ம இங்க வந்தா தான் இதை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்க எப்படி எழுதுறோம், கான்ஃபிகர் டெர்மினல் ஐபி, இதோட சின்டெக்ஸ் வந்து ஐபி ரூட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்னது, சாரி டெஸ்டினேஷன் நெட்வொர்க் 10.0.0.0, இதோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.0, நெக்ஸ்ட் ஹோப் அட்ரஸ் 100.0.0.1. ஸோ இப்போ இங்க பாருங்க, ஷோ ஐபி ரூட் இங்கேயும் லேர்ன் பண்ணிருக்கு. இனிஷியலா நமக்கு வந்து இது கிடையாது, அதாவது இந்த ரவுட்டர் வந்து 10 நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணல, நம்ம ஸ்டாட்டிக்கா வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த 10.0.0.0/24 நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா நான் எந்த வழியா போன ரீச் பண்ண முடியும்னா 100.0.0.1ன்ற இன்டர்ஃபேஸ் வழியா நான் ரீச் பண்ண முடியும்ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிங் பண்ணோம்னா ரீச் பண்ண முடியும் 20.0.0.1. பாத்தீங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த நெட்வொர்க்ல இருந்து இந்த நெட்வொர்க்கு ரீச்சபிலிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ இனிஷியலா வந்து நமக்கு இந்த நெட்வொர்க்கு ரீச்சபிலிட்டி கிடைக்கல. இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் ரூட் எனேபிள் பண்ணதுனால இந்த நெட்வொர்க் வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி கிடைச்சிருக்கு. லைக் த சேம் 20.0.0.2ஐயும் பிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிஓ எதுக்கு விடுதுன்னா இந்த ஆர்க் மெசேஜ் சென்ட் பண்ணி அதோட பிசிக்கல் அட்ரஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிலே ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்டிஓ எழுதுது. இப்போ பாருங்க கம்ப்ளீட்டா நமக்கு ரீச்சபிலிட்டி கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ இங்க இருந்து பிங் பண்ணலாம். பிங் 10.0.0.1 பாத்தீங்களா? ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்ல இருந்து இந்த நெட்வொர்க்குக்கு நம்மளால பிங் பண்ண முடியுது. இதுதான் ஸ்டாட்டிக் ரூட்டிங். ஸ்டாட்டிக்கா நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம், ஒரு டெஸ்டினேஷன் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு எந்த வழியா போகுன்றதை எனேபிள் பண்ணியிருக்கிறது பேர் தான் ஸ்டாட்டிக் ரூட்டிங்.